கீரையே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி கீரை தொக்கு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி செய்றதுன்னு பாப்போமா? ஒரு குக்கர்ல ஒரு கட்டு கீரையும், அது கூட 1 டீஸ்பூன் துவரம் பருப்ப ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு, மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டு எடுத்துப்போம். ரொம்ப விசில் விட தேவையில்ல. ஏன்னா நம்ம நல்லா வதக்க போறனால. நான் இன்கிரீடியன்ட்ஸோட டீடைல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 4 டூ 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இது கூடயே உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இதுல 4 டூ 5 சின்ன வெங்காயமும், 4 பல் பூண்ட ஆட் பண்ணிப்போம். கூடவே 2 மிளகாய் ஆட் பண்ணிட்டு, நம்ம வேக வச்சிருக்க கீரையும், பருப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதே கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணிய ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஹல்வா மாதிரி திரண்டு வரும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. இல்லாட்டி கீழ அடி பிடிச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ரெடியாக ஆகும். அவ்வளோதான் டேஸ்டியான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி. எப்பவுமே ஒரே மாதிரி கீரை பொரியல் பண்ணாம இந்த மாதிரி கீரை தொக்கு பண்ணி பாருங்களேன். சூப்பரா இருக்கும். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? டக்குன்னு போய் பண்ணி பாருங்க.